மிக முக்கியமான இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய தலையிலே கை வைக்கிற அளவுக்குண்டான ஒரு பயங்கர வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள் ஹிஸ்புல்லாக்கள். அப்படியானால் ஏன் இப்பொழுது மட்டும் இவ்வளவு ஆர்ப்பாட்டங்களை நடத்தி யுத்தத்தை நிறுத்த சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அந்த மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். கடந்த காலங்களில் மாதிரி நம்முடைய கோலான் படைப்பிரிவே பின்வாங்கி இருக்கிறது. தங்களுடைய மக்கள் தங்களுடைய அரசுக்கு எதிராக போராடுகிறார்கள், அவர்களையும் இன்றைக்கு ஹமாஸ் தான் என்று சொல்லி அசிங்கப்பட்டு நிற்கிறார் நெதன்யாகுவினுடைய கட்சியைச் சேர்ந்த ஒரு எம்பி. ஹைஃபாங்கிறது ஒரு சாதாரண சிட்டி கிடையாது. பாலஸ்தீனத்தினுடைய மிக முக்கியமான ஒரு போர்ட் சிட்டி அது. அந்த சிட்டியில தான் இஸ்ரேலுடைய மிக முக்கியமான துறைமுகம் ஹைஃபா துறைமுகம் இருக்கிறது. அங்குதான் அவர்களுடைய கடற்படை முகாம் இருக்கிறது. அங்குதான் அவர்களுடைய நீர்மூழ்கி கப்பல்களுடைய ஆயுத களஞ்சிய சாலை இருக்கிறது. ஈரானுடைய ட்ரோனை இஸ்ரேலால் கண்காணிக்க முடியவில்லை, தடுக்க முடியவில்லை என்று ஆகி இருக்கிறது. ஹைஃபா சிட்டியை மொத்தமாக 360 டிகிரியில இவங்க வீடியோ பண்ணியிருக்கிறாங்க. இங்க பாருங்க, கடல் வழியாக இது வருது பாருங்களேன். ஹைஃபா போர்ட் வழியா ஒரு போர்ட்டுக்குள்ள இப்படியெல்லாம் நுழைய முடியாது. எதுவும் நுழைஞ்சா உடனே கேப்சர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு சாதாரணமாக எல்லா நாடுகளுமே பலத்தோடு இருக்கிற போது நாங்கள் தான் உலகத்துக்கே பெரிய ஆட்கள் சொல்லி காட்டிக் கொண்டிருந்த இஸ்ரேலுடைய போர்ட் சிட்டிக்குள்ளேயே போறாங்க. போகும்போது ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. பாருங்க, இது ஒரு முக்கியமான இடத்தை அவங்க காட்ட போறாங்க. அதாவது இந்த பகுதிங்கிறது கப்பல்களை திருத்தம் செய்யக்கூடிய, கப்பல்களை ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி. இந்த பகுதிங்கிறது இந்த ஏரியாங்கிறது வந்து அவர்களுடைய நீர்மூழ்கி கப்பல்களுடைய பகுதிகளாக இருக்கிறது. நீர்ல ஒவ்வொரு இடத்தையும் காட்டுறாங்க. இது என்ன, இது என்ன, இது என்ன, இது என்னன்னு சொல்லி இஸ்ரேல் ராணுவத்துக்கே பாடம் எடுத்திருக்கிறாங்க. பெட்ரோல் வளங்கள், கேஸ் எல்லாமே இந்த பகுதிகளில் தான் அவங்க சேமிச்சு வச்சிருக்கிறாங்க. அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலே இருந்த 80 ஆண்டு கால ஒப்பந்தம் முடிவுக்கு வந்திருக்கிறது. அதாவது பெட்ரோலை கண்டுபிடிக்கப்பட்டதோட பெட்ரோல் பிசினஸுக்கு நாங்கள் பெட்ரோலை எடுத்து உங்களுக்கு எல்லா வேலையும் நாங்கள் பண்ணி தருவோம், ஆனால் நீங்கள் பெட்ரோலை விற்கும் போது டாலரில் தான் விற்பனை செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஒப்பந்தத்தை அன்றைய சவுதி அரசோடு அன்றைய அமெரிக்க அரசாங்கம் வைத்து கொண்டது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய காசா இஸ்ரேல் மோதல் தொடர்பான 255 நாட்களுடைய செய்திகளை நாம் உங்களோடு பகிர்ந்திருக்கிறோம். இன்றைய தினம் 256வது நாளுக்குரிய செய்திகளை பார்க்க இருக்கிறோம். இந்த செய்திகள் முழுவதுமாக காசாவிலே இருக்கக்கூடிய ஹமாஸ் என்கிற காசாவினுடைய அரசாங்கத்திற்கும் பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்து தங்களை ஒரு நாடாக அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் என்கிற பயங்கரவாத அரசாங்கத்திற்கும் இடையிலே நடைபெறக்கூடிய ஒரு மாபெரும் சண்டையாக நாம் அத்தனை பேரும் புரிந்து வைத்திருக்கிறோம். இப்படியான நேரத்தில் இந்த சண்டை நடக்க ஆரம்பித்த உடனேயே அடுத்த நாளே இந்த சண்டையோடு தங்களை இணைத்து கொண்டவர்கள் தான் லெபனானிலே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பினரும். அதே நேரத்தில் சண்டை அக்டோபர் 7ஆம் தேதி ஆரம்பித்தாலும் நவம்பர் 11ஆம் தேதியோடு தங்களையும் இந்த சண்டையோடு இணைத்து கொண்டவர் யமனிலே இருக்கக்கூடிய ஹூதிகள் அவர்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நாம் ஏற்கனவே உங்களோடு பகிர்ந்திருக்கிற அதே நேரம் இன்றைக்கு மிக முக்கியமான இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய தலையிலே கை வைக்கிற அளவுக்குண்டான ஒரு பயங்கர வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள் ஹிஸ்புல்லாக்கள். அந்த வீடியோ என்ன, அதில் என்ன இருக்கிறது என்கிற செய்திகளை எல்லாம் நாம் பின்னால் பார்க்க இருக்கிறோம். கிட்டத்தட்ட 9 நிமிடங்களும் 30 செகண்டுகளும் ஓடக்கூடிய ஒரு வீடியோ அவர்கள் அதனை வெளியிட்டிருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்கள் யார் என்பதையும் ஹிஸ்புல்லாக்களை எதிர்கொள்ள முடியாமல் இஸ்ரேல் ஏன் தடுமாறுகிறது என்பதையும் மிக துல்லியமாக விவரிக்கக்கூடிய ஒரு வீடியோவாக அது இருக்கிறது. அந்த வீடியோக்களை எல்லாம் பார்ப்பதற்கு முன்பதாக காசாவிலே என்ன நடக்கிறது என்கிற செய்திகளை நாம் புரிந்து கொள்ள இருக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு நிறைய தமிழ் ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்திதான், காலை 7 மணியிலிருந்து இரவு 7 மணி வரைக்கும் காசாவுக்குள்
தாக்குதல்களை, இராணுவ ரீதியிலான செயல்பாடுகளை நாங்கள் நிறுத்திவிட்டோம் என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது என்கிற செய்தி இந்த நிமிடம் வரைக்கும் இஸ்ரேல் அப்படி ஒரு இடைநிறுத்தலை செய்யவில்லை. யுத்தம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் நுசைராத் கேம்பாக இருக்கலாம், தைர் அல் பலாவாக இருக்கலாம், நார்த் காசாவாக இருக்கலாம், பல பகுதிகளிலும் பாரிய தாக்குதல்களை இஸ்ரேல் முன்னெடுத்து வருகிறது என்பதை இன்றைக்கும் நீங்கள் அல் ஜசீரா உள்ளிட்ட ஊடகங்களில் அறிந்து கொள்ள முடியும். இப்படியான நேரத்தில் இன்றைக்கு என்ன நடக்கிறது காசாவுக்குள் என்பது மிக முக்கியமானது. குறிப்பாக இன்றைய தினம் ஐநா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை, WHO அறிக்கைகள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஆச்சரியமான கவலையான செய்தி என்னவென்றால் 3500க்கும் மேற்பட்ட பாலஸ்தீன குழந்தைகள் போதிய ஊட்டச்சத்துக்கள் இல்லாமல் மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே 37,000 பேர் அங்கே அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் குழந்தைகள் தற்போது ஊட்டச்சத்தில்லாமல் மரணத்தை எதிர்கொண்டு வருகிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கிறார். அதே நேரம் இன்றைய தினம் இஸ்ரேலுக்கு எதிராக பிரான்சிலே வெளியாகி இருக்கக்கூடிய நீதிமன்ற தீர்ப்பு மிக முக்கியமான செய்தியாக மாறியிருக்கிறது. நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம், பிரான்சிலே நடைபெறக்கூடிய சர்வதேச ஆயுத கண்காட்சி, சர்வதேச ஆயுத விற்பனை சம்பந்தப்பட்ட நிகழ்விலே இஸ்ரேலுடைய நிறுவனங்கள் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணம் என்னவென்றால், பிரான்சிலே இருக்கக்கூடிய ப்ரோ பாலஸ்தீனியன், பாலஸ்தீன ஆதரவாளர்கள் குழு சட்டத்தரணிகள் மூலமாக பிரான்சினுடைய உயர் நீதிமன்றத்திலே சமர்ப்பித்த ஒரு முக்கியமான வழக்கிலே பிரான்ஸ் உச்ச நீதிமன்றம் கிட்டத்தட்ட 76 இஸ்ரேலிய நிறுவனங்களுக்கு தடை விதித்திருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் நம்முடைய வீடியோவில் 34 நிறுவனங்கள் என்கிற செய்தியை சொல்லியிருந்தோம். அந்த 34 பிரபல நிறுவனங்களோடு சேர்த்து மொத்தமாக 74 இஸ்ரேலிய ஆயுத விற்பனையாளர்கள், இஸ்ரேலிய கம்பெனிகளுக்கு இந்த மாநாட்டிலே, இந்த கண்காட்சியிலே கலந்து கொள்ளவும் முடியாது, அதே நேரத்தில் எந்த ஒன்றை விற்பனை செய்யவும் முடியாது, வாங்கவும் முடியாது என்கிற தடை இன்றைக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடையை பொறுத்தவரையில் பாரிய ஒரு பின்னடைவாக இஸ்ரேலுக்கு மாறி இருக்கிறது. ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்த ஒரு நாடுதான் பிரான்ஸ். அதிலும் குறிப்பாக அக்டோபர் 7 தாக்குதல் நடைபெற்றவுடன் உடனடியாக இஸ்ரேலுக்கு வந்த தலைவர்களில் ஒருவர் மேக்ரான், பிரான்சினுடைய ஜனாதிபதி. ஆரம்ப கட்டங்கள் எல்லாம் முழுமையாக இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் காசாவுக்கு எதிராகவும் இருந்தவர். பின்பற்ற நாட்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இறுதியாக ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் கொண்டு வரப்பட்ட 2 தீர்மானங்களிலும் அவர்கள் வீட்டோ பவர் கொண்ட நாடாக இருந்தும் காசாவுக்கு ஆதரவாக, பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகத்தான் கையுயர்த்த வேண்டிய நிர்பந்த நிலை பிரான்ஸ் அதிபருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதெல்லாம் அவர் அந்த விரும்பி செய்கிறாருன்ற அர்த்தம் இல்லை, அப்படித்தான் செய்யணும். ஏன்னா எல்லா நாட்டிலையும் அரசியல் மட்டும் இல்லாமல் தேர்தலை முன்னோக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த மக்களுடைய லாபத்தை ஏற்றுக்கொள்வதற்காக, அந்த மக்களுடைய வாக்கு வங்கியை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு முயற்சி இருந்தாலும், அந்த முயற்சியின் அடிப்படையில் அவர்கள் செயல்பட்டாலும் உச்ச நீதிமன்றம் பிரான்சிலே இன்றைக்கு கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு இஸ்ரேல் மிகப்பெரிய பின்னடைவாக மாறி இருக்கிறது. எந்த அளவுக்கு அது பின்னடைவு என்று சொன்னா எவ்வளவு நொந்திருக்காங்கிறத பாருங்க. ஜெருசலத்தில் பிரான்சினுடைய எம்பசி இருக்கிறது. ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய பிரான்சினுடைய எம்பசியில் ஒரு வீடு இருந்தால் அதில் குப்பை வரும்ல, வீட்டு சமைப்போம், அதெல்லாம் செய்வோம். அந்த குப்பை இருக்குதுல்ல, இந்த குப்பைகளை நகராட்சியால் வந்து அள்ளிட்டு போவாங்க, குப்பை லாரில் வந்து எடுத்துக்கிட்டு போவாங்கல்ல. இன்றைக்கு ஜெருசலத்தினுடைய மேயர் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பு என்னவென்று சொன்னால், எங்கள் ஆட்களுக்கு நீங்கள் வெப்பன் கண்காட்சிக்கு வர முடியாதுன்னு தடை வச்சிருக்கீங்கள, உச்ச நீதிமன்றம் தடை வச்சதில்ல, அதனால் நீங்கள் உங்களுடைய பிரான்சினுடைய எம்பசியில் இருந்து வெளியேற்றக்கூடிய எந்த ஒரு கழிவுகளையும் எங்களுடைய மாநகராட்சி ஊழியர்கள் எடுக்க மாட்டார்கள். இந்த மாதிரி காமெடி தான் இவங்க என்கிறதுக்கான ஒரு ஆதாரமும் இதுதான். எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்குது, அதுக்கு எதிராக நிற்கிறாங்களாம். உங்கள் எம்பசியினுடைய குப்பையை நாங்கள் அள்ள மாட்டோம் பார்த்துக்க. இதெல்லாம் ஒரு செய்தி என்று சொல்லி அவங்க இன்னைக்கு இதை ஒரு மிக முக்கியமான செய்தியாக ஜெருசலத்தினுடைய மேயர் இன்றைக்கு இதை அறிவித்திருக்கிறார் என்கிற செய்திகளும் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது. இப்படி இன்றைய தினம் இப்படியான செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இஸ்லாமிக் ஜிஹாட் மூவ்மெண்டினுடைய அல் குதுஸ்
படையணியின் ஒரு முக்கியமான தளபதியை நாங்கள் கொன்றிருக்கிறோம், நுசைராத் கேம்பிலே ஏவப்பட்ட வான்வழி ஏவுகணை மூலமாக அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் வெளியிட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் அது உண்மையா இல்லையா என்பது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி ஒரு செய்தி வந்தால் அவர்களே அது உண்மையா இல்லையா என்பதை போராளிகள் அறிவித்து விடுவார்கள். அந்த அடிப்படையிலே ஏற்கனவே ஹமாஸினுடைய 2 முக்கியமான ஜெனரல்களை நாங்கள் கொண்டோம் என்று சொல்லி அவங்க அறிவித்த நேரத்தில் ஆமாம் எங்கள் தலைவர்கள் 2 நாங்கள் இழந்திருக்கிறோம், அது ஜெனின் பகுதிகளில் வெஸ்ட் பேங்கில் நடந்தது என்பதை மிக தெளிவாக ஓப்பனாக ஹமாஸ் கடந்த வாரம் அறிவித்திருந்தார்கள். பொறுத்திருந்து பார்க்க முடியும். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் இஸ்லாமிக் ஜிஹாத் மூமெண்ட்டும் அல் குதுஸ் படையணியும் அதை ஒப்புக்கொண்டு அறிவிப்பார்கள். ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் அவர்கள் அப்படி ஒரு செய்தியை அறிவிக்கவில்லை என்பதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். நிலைமை இப்படி மாறிக்கொண்டிருக்கும் போது இஸ்ரேலுக்குள்ளே இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்கள் பாரிய அளவில் வெடித்து கொண்டிருக்கிறது. திங்கட்கிழமை முதல் 1 வாரங்களுக்கு இஸ்ரேலிலே எதிர்ப்பு வாரம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் தங்களுடைய ஆட்களை இழந்திருக்கக்கூடிய பணைய கைதிகளுடைய உறவினர்கள், நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் என்று நாட்டின் பல பகுதிகளிலும் இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஆர்ப்பாட்டத்திலே களமிறங்கி இருக்கக்கூடிய காட்சிகள், அவர்களுடைய இராணுவங்கள் தங்களுடைய நாட்டு மக்களை அடித்து தூக்கி கொண்டு போகக்கூடிய காட்சிகள் என்று பல காட்சிகள் இன்றைக்கு அனைத்து சர்வதேச ஊடகங்களிலும் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஏன்னா பெரியதொரு பீதி தொற்றிக் கொண்டிருக்கிறது. இஸ்ரேலிய அரசாங்கம் கடந்த காலத்திலே நாம் ஹமாஸை எதிர்கொண்டது போல இப்பொழுது எதிர்கொள்ள முடியவில்லை. அவர்கள் முழு பலத்தோடு களமிறங்கி இருக்கிறார்கள். எனவே உடனடியாக அமைதி ஒப்பந்தத்திற்கு செல்லுங்கள், போனால் மட்டும்தான் இஸ்ரேலை காப்பாற்ற முடியும் என்கிற நிலைக்கு அந்நாட்டு மக்களே வந்திருப்பதை நாம் அவதானிக்க முடியும். ஒன்றை மட்டும் கவனிச்சுக்கிறங்க, இஸ்ரேலியர்களை பொறுத்தவரையில், ஜியோனிஸ்டுகளை பொறுத்தவரையில் கல்நெஞ்சக்காரர்கள், இரக்கமற்றவர்கள், கொலையை ஆதரிக்கக்கூடியவர்கள், அநியாயங்களை ஆதரிக்கக்கூடியவர்கள் 1940களில் இருந்து காசாவிலும் பாலஸ்தீனத்திலும் இதை நாம் மொத்தமாக பார்த்து வருகிறோம். அப்படியானால் ஏன் இப்பொழுது மட்டும் இவ்வளவு ஆர்ப்பாட்டங்களை நடத்தி யுத்தத்தை நிறுத்த சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அந்த மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். கடந்த காலங்களில் மாதிரி நம்முடைய கோலான் படைப்பிரிவே பின்வாங்கி இருக்கிறது, நம்மளால ஜெயிக்க முடியல, நமக்கு உள்ள நுழைய முடியல, நம்ம ராணுவம் தோல்விக்கு மேல தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. எனவே நம்மளுடைய பணைய கைதிகளை நம்ம ராணுவமே கொன்றுவாங்க. இரண்டாவது, நம்முடைய பல பகுதிகளை தற்போது ஹிஸ்புல்லாக்கள் கண்ட்ரோல் பண்ணுகிற நிலைமை வந்திருக்கிறது. ஒருபுறம் காசாவுக்குள்ள மிலிட்டரி ரீதியாக இஸ்ரேல் தோற்றுக் கொண்டிருக்கிற அதே நேரம் இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய பல நகரங்களை தற்போது கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறது ஹிஸ்புல்லாக்களை தான் நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிறோம். அப்படியான ஒரு நிலை இருக்கிற காரணத்தினால தற்போது யுத்தத்தை நிறுத்துங்கள், பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வாருங்கள், தேர்தலை உடனடியாக நடத்துங்கள் என்கிற பல கோரிக்கைகளை முன்வைத்து அங்கிருக்கக்கூடிய இஸ்ரேலியர்கள் பலவிதமான போராட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் இங்க பார்க்குறீங்க. இஸ்ரேலுடைய தலைநகர் டெல் அவீவ் உள்ளிட்ட பல நகரங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இஸ்ரேலிய ஆட்சியாளர்களை ஆட்டங்காண வைக்கிற அளவுக்கு இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் இஸ்ரேலுடைய ஆளும் கட்சியுடைய, அதாவது நெத்தன்யாகுவினுடைய கட்சியைச் சேர்ந்த ஒரு எம்பி இன்றைய தினம் சொன்ன ஒரு கருத்துக்கு பாரிய மன்னிப்புகளையும் கேட்டிருக்கிறார். அது என்னன்னு சொன்னா, இந்த போராட்டக்காரர்கள் அத்தனை பேரும் ஹமாஸ் தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவருடைய கட்சியைச் சேர்ந்த ஒரு எம்பி சொல்லி அது பெரிய சர்ச்சையாக வெடித்து அவருக்கு எதிரான ஆர்ப்பாட்டமாக அது மாறி கடைசியில் இன்னும் மன்னிச்சுக்கிறங்க, நான் அப்படி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டும் ஆர்ப்பாட்டங்கள் நின்றபாடில்லை. நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், காசாவில் இருக்கிற பச்சை பிள்ளையை ஏன் கொள்றான் தெரியுமா? அந்த பச்சை பிள்ளையும் ஹமாஸ்ன்னு அவன் நினைக்கிறான். அந்த பச்சை குழந்தையும் அவன் பார்வையில் ஹமாஸ் தான். அவனை எதிர்க்கிற அத்தனை பேரும் ஹமாஸ் தான். அவன் எல்லாருமே உலகத்தில் யாரெல்லாம் அவனை எதிர்க்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையுமே அவன் ஹமாஸாகத்தான் பார்ப்பான். அந்த அடிப்படையில் தங்களுடைய மக்கள் தங்களுடைய அரசுக்கு எதிராக போராடுகிறார்கள், அவர்களையும் இன்றைக்கு ஹமாஸ் தான் என்று சொல்லி அசிங்கப்பட்டு நிற்கிறார் நெத்தன்யாகுவினுடைய கட்சியைச் சேர்ந்த ஒரு எம்பி என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஆர்ப்பாட்டம் தாங்க முடியாமல் அங்கிருக்கக்கூடிய போலீசார்
ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகை தாக்குதல்களையும் தண்ணீர் தாக்குதல்களையும் நடத்தக்கூடிய காட்சிகளை எல்லாம் நீங்கள் இதிலே பார்க்க முடியும். இப்படியான பலவிதமான செய்திகளும் இன்றைக்கு அவர்களுடைய நாட்டுக்குள் நடைபெற்று வருகிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் நாங்கள் எப்படியான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளை கஸ்ஸாம் பிரிகேடும் அல் குதுஸ் படையணிகளும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை நீண்ட அறிக்கை ஒன்று இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் அதில் மிக முக்கியமான பகுதிகளை மட்டும்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். காரணம் என்னன்னா, பின்னாடி நம்ம இந்த ஹிஸ்புல்லாக்களுடைய ஒரு முக்கியமான வீடியோவை பற்றி விரிவாக பார்க்க இருக்கிற காரணத்தினால இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் நெட்சாரிம் பகுதிகளில் அவர்கள் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணக்கூடிய இஸ்ரேலுடைய இராணுவத்தினுடைய நிலைகள் மீது மோட்டார் குண்டு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இவங்க தான் ஆயுத சப்ளை பண்ற இடம். அதற்கே இன்றைக்கு தாறுமாறான தாக்குதல்களை நடத்துகிறார்கள். வீடியோக்கள் பலவற்றையும் வெளியிட்டிருக்கிறார்கள். நாம் அந்த வீடியோக்களை இங்க வெளியிட முடியாத நிலையும் இருக்கிறது. அதே நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, ரஃபாவினுடைய கிழக்கு பகுதியாக இருக்கக்கூடிய கரேம் அபு ஷலேம் பகுதிகளிலும் சூஃபா பகுதிகளிலும் இருக்கக்கூடிய இராணுவ தளங்கள் மீது இன்றைக்கு கனரக ஏவுகணை தாக்குதல்களையும் பாரிய அளவில் நடத்தி இருக்கிறது. அல் குதுஸ் படையணியும் கஸ்ஸாம் பிரிகேடும் கிட்டத்தட்ட 113க்கும் மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள் அவற்றை நோக்கி நடத்தப்பட்டதாக இன்றைக்கு சொல்லப்படுகிறது. அவன் ஏவுகணை ஏவுவான், அங்க இருக்கக்கூடியவன் என்ன பண்ணுவான், ஆயுதம் இருந்தால் அடிப்பான், மற்றபடி உள்ள வந்து பொதுமக்களை கொல்லுவான் என்கிற நிலைதான் இருக்கிறதே தவிர அவர்கள் கஸ்ஸாமோடோ அங்கிருக்கக்கூடிய படைப்பிரிவுகளோடு மோதுகிற திராணியற்றவர்கள் என்பதை வரலாறு தற்போது காட்டி இருக்கிறது. அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய படையினர் குழுமி இருந்த சவுதி சுற்றுவட்ட பகுதி, அந்த ஏரியாவுடைய ஒரு பேர் வந்து சவுதி சுற்றுவட்ட பகுதின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியிலையும் பாரிய ஏவுகணை தாக்குதல்களை இன்றைக்கு இஸ்ரேலிய படைகளை நோக்கி கஸ்ஸாம் பிரிகேட் நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளோடு சலாஹுத்தீன் படையணி இன்றைக்கு களத்திற்கு வந்திருக்கிறது. களத்திற்கு வந்த சலாஹுத்தீன் படையணி கிஸ்ஸூஃபீம் இராணுவ தளத்தின் மீது பாரிய ஏவுகணை தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறார்கள். அந்த தாக்குதல்களுடைய வீடியோக்களை நம்ம இங்க பகிர முடியாது. அவ்வளவு கடுமையான தாக்குதல்களை அவர்கள் கிஸ்ஸூஃபீம் இராணுவ தளத்தின் மீது நடத்தி இருக்கிறார்கள். இது இஸ்ரேலுடைய மிக முக்கியமான இராணுவ தளமாக இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நடத்தப்பட்ட தாக்குதல்களில் யாசின் 105 மூலமாக 2 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தால் அல் சுல்தான் பகுதிகளில், ரஃபா பார்டர் பகுதிகளில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதிலே 2 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு டேங்க்ல 5 பேர் பார்த்தா கூட 2 டேங்க்லையும் 10 பேர் செத்து போயிருப்பாங்க. அவர்களுடைய இராணுவ தலைமையகத்துக்குள்ளே எத்தனை பேர் செத்தாங்கிற செய்திகள் இதுவரை வெளியாகவில்லை. இப்படி பலவிதமான தாக்குதல்களையும் அவர்கள் நடத்தியிருப்பது மட்டுமல்லாமல், அதே தாலல் சுல்தான் பகுதிகளில் இன்றைக்கு நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய படைப்பிரிவுகளை நோக்கி தாறுமாறான தாக்குதல்களை நாங்கள் நடத்தியிருக்கிறோம் என்கிற செய்திகளை கஸ்ஸாம் பிரிகேட் அறிவித்திருக்கிறார்கள். அது தொடர்பான ஆதாரங்களையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைய தினம் மிக முக்கியமான வீடியோவை ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்கள் இவர்கள் யார் என்று சொன்னால், லெபனானில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுத குழு. எந்த அளவுக்கு இவர்கள் லெபனானிலே ஆதிக்கம் செலுத்துகிறவர்கள் என்றால், லெபனான் பாராளுமன்றத்தில் அரசியல் ரீதியாக தாக்கம் செலுத்தக்கூடியவர்கள், லெபனானுடைய ஆட்சியை தீர்மானிக்கக்கூடியவர்கள், ஈரானுடைய 100% பின்னணி கொண்டவர்கள். இதெல்லாம் தாண்டி ஈரான் தான் இவர்களை மொத்தமாக உருவாக்கம் செய்தது என்பதும் அனைவருக்கும் தெரிந்த பரம ரகசியமான விவகாரங்கள். ஈரானால் உருவாக்கப்பட்ட ஆயுத குழுக்களில் மிக படு பயங்கரமான ஆயுத குழு ஹிஸ்புல்லாக்கள். இவர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே கடந்த பல ஆண்டுகளாக பல தாக்குதல்களும் பல சண்டைகளும் நடந்திருக்கிறது. 2006, 2011, 2016 ஆகிய காலகட்டங்களில் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே நடந்த தாக்குதல்கள் சண்டைகளில் 3 தாக்குதல்களிலும் இஸ்ரேல் பின்னடைவை சந்தித்தது. அவர்கள் தான் யுத்தத்தை நிறுத்தினார்கள், சமாதானத்திற்கு வருகிறோம் என்றெல்லாம் அறிவித்தார்கள். இந்த நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், 1967ஆம் ஆண்டு 6 நாடுகள் சேர்ந்து 6 அரபு நாடுகள் இஸ்ரேலோடு பாரிய சண்டையில் ஈடுபட்டார்கள். இந்த சண்டையில் 6 நாடுகளும் பாரிய தோல்வியை சந்தித்தது. வெறும் 6 நாட்களே நடந்த அந்த யுத்தத்தில் இஸ்ரேல் அரபு நாடுகளுடைய பல பகுதிகளை கைப்பற்றிக் கொண்டது. இதற்கு மிக பிரதான காரணம் எகிப்திலே அன்றைய ஆட்சியாளராக இருந்த கமால் அப்துல் நாசிர் என்பதிலே எந்த
மாற்று கருத்தமில்லை. எது எப்படி போனாலும் அன்றைக்கு இருந்த சிரியாவினுடைய கோலான் குன்றுகள் பகுதிகளில் இருந்து ஆரம்பித்து எகிப்தினுடைய பல பகுதிகள், ஈவன் ரஃபா வரைக்கும் உண்டான பகுதிகள், அதே நேரத்தில் பாலஸ்தீனத்தின் பெரும் பகுதிகள் என்று அரபு நாடுகளுடைய பல பகுதிகளை அன்றைக்குத்தான் இவர்கள் கைப்பற்றி கொண்டார்கள். குறிப்பாக ஹைஃபா என்கிற துறைமுக பகுதி, இதுவெல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனம் என்று சொல்லுவோம். பாலஸ்தீனத்தினுடைய போற்றது அந்த பகுதிகள் எல்லாம் இந்த 6 நாள் யுத்தத்தில் கைப்பற்றப்பட்டது. இந்த சண்டை நடக்காமல் இருந்திருந்தாலே பரவாயில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு உண்டான ஒரு படு பயங்கரமான தோல்வியாக அது மாறியது. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இன்றைய அந்த வீடியோவை புரிஞ்சுக்கிறோம்னா இந்த வரலாறு சற்று தெளிவோடு இருக்க வேண்டும். இப்படியான நிலையில தான் ஹிஸ்புல்லாக்கள் உருவாக்கப்பட்டார்கள். ஹிஸ்புல்லாக்கள் பலம் பெற்றார்கள். அவர்கள் ஈரானுடைய பட்டு பயங்கரமான ஆயுதங்களை எல்லாம் ஆபரேட் பண்ணுகிற அளவுக்கு பலம் பெற்றார்கள். இந்த மாதிரியான நிலையில் இப்ப நடக்கக்கூடிய இந்த அக்டோபர் 7 தாக்குதல் நடந்து அக்டோபர் 8 இஸ்ரேல் காசாவை தாக்குகிறோம் என்று அறிவித்த மறுகணம் நாங்களும் இஸ்ரேலை தாக்குகிறோம் என்று அறிவித்தது ஹிஸ்புல்லாக்கள். ஏன்னா ரெட்டியா இருந்தாங்க. அவர்கள் காசாவில் தாக்குதல் நடந்ததோடு நாங்களும் தயார் என்று அறிவித்தார்கள். காரணம் என்னன்னா, அவர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இப்படி ஒரு பரம்பரை பகையும் இருக்கிறது. தங்களுடைய இடத்தை மீட்டுக் கொள்ள வேண்டிய தேவையும் இருந்தது. அதை மீட்டெடுப்பதற்கான ஒரு சண்டை தேவைப்பட்டது. அதற்கான சண்டையாக காசாவினுடைய இந்த ஓர் மாட்டிக்கொண்டது. இந்த நிலையில நம்ம கடந்த 2 வாரமாக பார்க்க முடியும், இஸ்ரேலுடைய பல பகுதிகளும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய பல பகுதிகளையும் தீ வைத்து எரித்து கொண்டிருக்கிறார்கள். முழுவதுமாக காசா, அதாவது இந்த லெபனான் பகுதிகளிலிருந்து ஹிஸ்புல்லாக்கள் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை ஏவிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் 1500 ஏவுகணைகளை ஏவுகிற அளவுக்கு பலத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்கிறது இஸ்ரேலுடைய மொசாதினுடைய அறிக்கை. இவ்வளவு பலத்தோடு இருந்தவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை, ஒரு வீடியோ படு பயங்கரமான ஒரு சூழ்நிலையை இஸ்ரேலுக்குள் தோற்றுவித்திருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, இந்த வீடியோவை நீங்க பார்த்தீங்கன்னா ஹைஃபாவினுடைய மொத்த காட்சிகளை இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஹைஃபா என்பது துறைமுக நகர், இஸ்ரேலுடைய மிக முக்கியமான போர்ட். இன்றைக்கு அக்டோபர் 7 இதுவரைக்கும் மூடப்பட்டிருக்கிறது. அங்கே கப்பல்கள் எதுவும் போகிறதில்லை, போகவும் முடியாது. போனாலே அடிப்பாங்க ஹூதிகள். அதனால் கப்பல் எதுவுமே போக மாட்டாது, அதை மூடி வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் ஹைஃபாங்கிறது ஒரு சாதாரண சிட்டி கிடையாது. பாலஸ்தீனத்தினுடைய மிக முக்கியமான ஒரு போர்ட் சிட்டி அது. அந்த சிட்டியில தான் இஸ்ரேலுடைய மிக முக்கியமான துறைமுகம் ஹைஃபா துறைமுகம் இருக்கிறது. அங்குதான் அவர்களுடைய கடற்படை முகாம் இருக்கிறது. அங்குதான் அவர்களுடைய நீர்மூழ்கி கப்பல்களுடைய ஆயுத களஞ்சிய சாலை இருக்கிறது. அங்குதான் அவர்களுடைய பல தொழிற்பேட்டைகள் இருக்கிறது. ஏன்னா ஒரு துறைமுகம் எங்கே இருக்குதோ அதை ஒட்டி தான் நிறைய கம்பெனிஸ் உருவாக்கப்படும். பிசினஸுக்கு லேசு தானே, அதுக்காக உருவாக்குவாங்க. இப்படி ஹைஃபா தான் அவர்களுடைய இதயம் என்று சொல்லலாம். இஸ்ரேலுடைய இதயம்னா ஹைஃபா என்று சொல்லுகிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. 4 சிட்டி ஒன்று சேரக்கூடிய ஒரு சிட்டி அது. இந்த சிட்டியை மொத்தமாக வீடியோ பண்ணி எங்க எது இருக்குது பார்த்துக்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வெளிச்சமாக வெளியிட்டிருக்கிறார்கள் ஹிஸ்புல்லாக்கள். இதில் இருந்து அவங்க சொன்ன ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, இந்த உலகத்திற்கு ஒரு செய்தியையும் இஸ்ரேலுக்கு இன்னொரு செய்தியையும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். உலகத்திற்கான செய்தி என்னன்னு சொன்னா, உலகமே பார்த்து பயந்த இஸ்ரேலுடைய லட்சணம் இதுதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இராணுவ தளம், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய கடற்படை இராணுவ தளம், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய போர்ட், இஸ்ரேலில் எது எல்லாம் எங்கெங்கே இருக்குதுங்கிறத துல்லியமாக வான்வழியாக வீடியோ எடுத்திருக்கிறார்கள். அயன் டோம் எங்கே போனது, இத்தனை கிலோமீட்டரில் வந்தால் அயன் டோம் தாக்கும், இத்தனை கிலோமீட்டர் தாண்டிட்டீங்கன்னா இது தாக்கும் என்று ஒரு பட்டியல் வச்சுருந்தாங்கல்ல, முழு அரபு நாட்டை மாடாக்கி வச்சுருந்தாங்கல்ல, அந்த அயன் டோமுக்கு என்ன நடந்தது? ஏன்னா 9 நிமிடமும் 30 செகண்டும் இந்த வீடியோ ஓடுகிறது. நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிறோம். ஏன்னா இதை புரிஞ்சுக்கிறங்க. அந்த 9 நிமிடமும் 30 செகண்டுகளும் வீடியோ ஓடினாலும் இந்த 9 நிமிட வீடியோவை எடுப்பதற்கு அவர்களுக்கு பல மணி நேரங்கள் தேவைப்பட்டிருக்கும். அதை ஆப்ரேட் பண்ணணும், கவனமாக பண்ணணும், எல்லாத்தையும் பண்ணணும். தங்களுடைய வான் பரப்புக்குள்ள எந்த ஒன்று உள்ளே நுழைந்தாலும் எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அதை கண்காணித்து விடும். ஸ்ரீலங்காக்குள்ள ஏதாவது ஒன்று வருதுன்னு வைங்களேன், ஸ்ரீலங்கன் ஆர்மிக்கு தெரியும், ஸ்ரீலங்கனுடைய ஃபோர்ஸஸுக்கு தெரியும், இப்படி ஒரு ஃப்ளைட் வந்தது, இப்படி ஒன்று வந்ததுங்கிறத ரேடாரில் பிடிச்சிக்கிடுவாங்க அவங்க. அப்படி ஒரு சாதாரணமான ஒரு நாட்டுக்கே அது இருக்கும். இந்தியாவுக்குள்ள ஏதாவது கரெக்டாக பிடிச்சிருவாங்க, சவுதிக்குள்ளே போனால் கரெக்டாக பிடிச்சிருவாங்க. இதுதான் ஒவ்வொரு நாடுகளுடைய, இது 1950களில் இந்த சிஸ்டம் வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது 2020
2024 ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லுவாங்க இஸ்ரேலுக்கு மேலே எதுவும் பறக்க முடியாது, அப்படி பறந்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. இப்படி எல்லாம் பில்டப் பீலா விட்டுக்கிட்டு தெரிஞ்சாங்கல்ல. இன்னைக்கு பல மணி நேரங்கள் மேலே பறந்து கரெக்டாக எது எது எங்கெங்கே இருக்குன்னு வீடியோ பண்ணி அக்யூரட்டாக அறிவிச்சிருக்கிறாங்க. அயன்டோமால் அதை தடுக்க முடியவில்லை. ஏன்னா இது ஒரு ஆளில்லா விமானம் ஆளில்லா ட்ரோன் வழியாகத்தான் வீடியோ எடுத்திருக்கிறாங்க. எனவே இந்த ட்ரோன் என்பது அவ்வளவு துல்லியமாக வீடியோ எடுத்திருக்கிறது என்பது முதல் விவகாரம். அவ்வளவு கேமரா ஃபெசிலிட்டிஸோடு உள்ள போயிருக்குது. ரெண்டாவது, இந்த ட்ரோன் மிக உயர்ந்த இடத்தில் இருந்தும் அல்லது தாழ்ந்த இடத்தில் இருந்தும் துல்லியமாக வீடியோ செய்கிறது. இந்த ட்ரோனை அவர்களுடைய ரேடார்களால் தடுக்க முடியவில்லை, கண்டுபிடிக்க முடியவில்லை. இதிலே இரண்டு விவகாரம். ஒன்று, அவர்களை விட ஈரான் தொழில்நுட்பத்தில் உச்சம் தொட்டிருக்கிறார்கள். ஈரானுடைய ட்ரோனை தான் ஹிஸ்புல்லாஹ் யூஸ் பண்றாங்க. ஈரானுடைய ட்ரோனை ஹிஸ்புல்லா, அதாவது ஈரானுடைய ட்ரோனை இஸ்ரேலால் கண்காணிக்க முடியவில்லை, தடுக்க முடியவில்லை என்று ஆகி இருக்கிறது. இதே நேரத்தில் அவர்களுடைய அயன்டோமால் அதை சுட்டு வீழ்த்த முடியவில்லை. வேறு எந்த கருவிகளாலும் அதை கண்டுபிடிக்க முடியாமல் போய்விட்டது. இந்த நிமிடம் வரைக்கும் உள்ள வந்துட்டு போனது சம்பந்தமா எந்த ஒரு கருத்தையும் சொல்லாமல் ஆசாமிகள் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்கிறது தான் மிக முக்கியமானது. இது உலகத்திற்கு அவர்கள் சொன்ன ஒரு செய்தி. ரெண்டாவது, இஸ்ரேலுக்கு சொன்ன செய்தி என்னன்னா, நாங்கள் உங்களுடைய ஒவ்வொரு இடத்தையும் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். எப்படி உங்களுடைய கிரியாத் ஷெமோனாவை பற்ற வச்சுக்கிட்டு இருக்கிறோமோ, எப்படி உங்களுடைய கலீலி அப்பர் கலீலியை கைப்பற்றி வச்சிருக்கிறோமோ, இது மாதிரி அடுத்ததாக எங்களுடைய இலக்கு ஹைஃபா தான். அவருடைய இதயம் இதுதான். இந்த சிட்டியை நாங்கள் டார்கெட் பண்ண போகிறோம் என்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த யுத்தம் முடிவுக்கு வராவிட்டால் அவர்கள் காசாவில் தாக்குதல் நடத்த இந்த பக்கம் இவர்கள் ஹைஃபாவை அழிப்பார்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை என்கிற அளவுக்கு இந்த வீடியோ துல்லியமாக காட்டப்பட்டிருக்கிறது. இதில் அதாவது வன்ம செய்திகள் ஒன்றும் இல்லைங்கிறதுனால இந்த வீடியோவை நம்ம பார்க்க முடியும். நீங்கள் பார்க்கலாம். இதில் எப்படி இந்த வீடியோ காட்டப்படுகிறது என்பதை பாருங்கள். இதுதான் ஹைஃபாவில் இருந்து இது அந்த தூரத்தில் இருந்து எடுக்கும்போது கிட்ட போய் எடுப்பாங்க. உடனே தூரத்திலையும் காட்டுவாங்க, கிட்டவும் போய் காட்டுவாங்க. ஹைஃபா சிட்டியை மொத்தமாக 360 டிகிரியில் இவங்க வீடியோ பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு தொழிற்பேட்டைகளையும் அவர்கள் காட்டுகிறார்கள். எது எது எங்கெங்கே இருக்குங்கிறத ஆரம்பமாக காட்டி வர்றாங்க. மெதுவாக இது வானத்தில் இருந்து அதாவது உயரத்தில் இருந்து எடுக்கிறது. இப்போ ரொம்ப தாழ்வாக வரும்போது ரொம்ப தெளிவாகவே காட்டுவாங்க. இதுவெல்லாம் அவர்களுடைய ஃபேக்ட்ரிஸ் இருக்கக்கூடிய ஏரியாக்கள். பெரும்பாலும் அதாவது துறைமுகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய நகரம்ங்கிறதுனால நிறைய ஃபேக்டரிஸ் இந்த ஏரியாவில் இருக்கிறது. அந்த ஃபேக்டரிஸ் என்னென்ன தொழிற்சாலைகள் இருக்கிறது என்கிறதை மிக முக்கியமாக ஆரம்பமாக காட்டுகிறார்கள். தொழிற்சாலைகள் மீதெல்லாம் தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் கண்டிப்பாக அது பெரிய வருமான இழப்பாக மாறிவிடும் என்பதை சுட்டி காட்டியிருக்கிறார்கள். இங்கே நீங்கள் பார்க்கலாம், இதெல்லாம் அவருடைய சிட்டி. இது பிளானிங் சிட்டி. பாலஸ்தீனத்திட்ட இருந்து கைப்பற்றப்பட்டதற்கு பிறகு ரொம்ப பிளான் பண்ணி அமைக்கப்பட்ட ஒரு சிட்டி தான் ஹைஃபா சிட்டி. இந்த ஹைஃபாவினுடைய பகுதிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. எங்கெல்லாம் என்னென்ன இருக்குதுங்கிறத காட்டுறாங்க. இது ஒரு பார்க். இது அந்த பார்க்கினுடைய பகுதியெல்லாம் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பிளான் பண்ணப்பட்ட சிட்டி தானே. பிளானிங் சிட்டிங்கிறது துபாய், கத்தார் மாதிரி பிளானிங் சிட்டிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம நாட்டில் பிளானிங் சிட்டிகள் பார்க்குறது ரொம்ப அரிது. கரெக்டாக வீடு எங்கே இருக்கணும், மற்றது எங்கே இருக்கணும், அதையெல்லாம் கரெக்டாக துல்லியமாக காட்டக்கூடிய இது ஒரு பெரிய ஃபேக்ட்ரியை தான் அவங்க காட்டுறாங்க. ஆயுத களஞ்சிய சாலைகள் இருக்கிறது, ஃபேக்ட்ரிஸ் இருக்கிறது, பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கிறது. எல்லா நிறுவனத்தையும், அதாவது எது ஒரு நாட்டுக்கு முக்கியமோ அந்த ஒவ்வொன்றையும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் துல்லியமாக அவர்கள் கோடித்து காட்டுகிறார்கள். இந்த இடத்துல இது இருக்குது, இந்த இடத்துல இது இருக்குது. அதாவது இது நீங்கள் பார்க்கல, வெறுமனே இப்படி காட்டுவாங்கன்னு மட்டும் புரிஞ்சிடாதீங்க. பின்னாடி போகும்போது ரொம்ப தாழ்வாக சென்று அவருடைய வாகனங்கள் போக்குவரத்தை கூட பார்க்குற அளவுக்கு இந்த வீடியோ துல்லியமாக எடுக்கப்பட்டிருக்கு. உயரத்திலிருந்து எடுத்திருப்பான், அதனால் கண்காணிக்க முடியாதுங்கிறதெல்லாம் இல்லை. ரொம்ப டவுனுக்கு வந்து என்ன செய்கிறான்னு கேட்டால் இந்த வீடியோ எடுக்கிறாங்க. இது கிரியாத்துடைய பகுதிகளை நீங்கள் பார்க்குறீங்க. அந்த பகுதிகளை தான் அவங்க காட்டுறாங்க. அதுவும் ஒரு சிட்டியாக இருக்கிறது. அந்த சிட்டியில் இங்கே பார்த்தீங்கன்னா இது குடியிருப்பு பகுதி வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வீடுகள், நான் சொன்ன பிளானிங் சிட்டின்னு, அந்த பிளானிங் சிட்டி எந்தெந்த இடத்துல எதெல்லாம் இருக்கணும்னு பிளான் பண்ணப்பட்ட ஒரு சிட்டியாக இருக்கிறது. ரொம்ப தெளிவான ஒரு சிட்டி அது. அந்த சிட்டியை தான் அவங்க காட்டுறாங்க. எந்த லேனில் லேன் உட்பட காட்டுறாங்க. எந்த லேனில் இங்கே பாருங்கள், வெஹிக்கிள் போகுதா,
இது வந்து ஒரு ரவுண்ட் போர்டு. இது இந்த வெஹிக்கிள் போகிற காட்சியெல்லாம் பதிவாக இருக்குது பாருங்க. இந்த ரவுண்ட் போர்டை பொறுத்தவரை 4 சிட்டிகளும் ஒன்றிணையக்கூடிய ஒரு ரவுண்ட் போர்டாக இருக்கிறது. அதைத்தான் அவங்க காட்டுறாங்க. அந்த சிட்டியில் வெஹிக்கிள் போகிற அளவுக்கு இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திட்ட தெளிவாக ஒரு ட்ரோனில் இருந்து இவ்வளவுக்கு எடுக்க முடியும்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அட்டாக் பண்ண முடியுங்கிறத தான் சொல்லி காட்டியிருக்கிறாங்க. இங்கே ஒரு ரவுண்டானா இருக்கிறது. இதெல்லாம் பிளானிங் சிட்டி. மொத்தமாக 7 நிமிஷம் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில் முழு தகவலையும் வெளியிட்டிருக்கிறாங்க. அது ஒரு ரவுண்ட் போர்டை காட்டுறாங்க. தூரத்திலிருந்து எடுத்து காட்டுறாங்க எப்படி இந்த சிட்டி இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி. 28 கிலோமீட்டர்கள் கிட்டத்தட்ட அந்த லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லாக்களுடைய ஏரியாக்களில் இருந்து இந்த சிட்டி 27 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. சிட்டியினுடைய பரப்பளவு 28 கிலோமீட்டராக இருக்கிறது. கிட்டத்தட்ட காசாவுக்கு நிகரான ஒரு சிட்டியாக இருக்கிறது. இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து பிளானிங் சிட்டி. ஒரு பிளானிங் சிட்டி எப்படி இருக்குமோ அது அப்படியே அச்சியசலாக அமைச்சிருக்கிறாங்க. ரெசிடென்சியல் ஏரியா தனியாக இருக்கும், ஃபேக்ட்ரிஸ் தனியாக இருக்கும், விளையாட்டு மைதானம் தனியாக இருக்கும். எல்லாமே தனித்தனியாக அமைக்கப்பட்டது. ஏற்கனவே நம்ம காட்ட ஒரு இப்ராஹிமியா என்று சொல்லக்கூடிய ஒரு பார்க்கை தான் அவங்க காட்டினாங்க. பார்க்குகள் எல்லாமே இருக்குது. ஒவ்வொன்றும் தனித்தனியாக என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டால் அது ஒரு பெரிய பிஸ்னஸ் வளாகம். அது அந்த பிஸ்னஸ் வளாகத்தினுடைய காட்சியை காட்டுறாங்க. எல்லாத்தையும் பாருங்கள். இது கடற்கரை ஓரத்தை அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறாங்க. கடற்கரை ஓரத்தில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இது ஒரு ட்ரோனில் எடுத்தாங்களா பல ட்ரோனில் எடுத்தாங்களாங்கிறத அவங்க சொல்லலை. குறிப்பாக இதுதான் ஹைஃபா துறைமுக ஏரியாவை தான் அவங்க காட்டுறாங்க. இது ஃபுல்லாகவே ஹைஃபா போர்ட். அந்த ஹைஃபா போர்ட்டை தான் மிக தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறாங்க. இதில் என்னென்ன இருக்கிறது என்கிறத இப்போ ஜூம் பண்ணி அவங்க காட்டுவாங்க. எப்படி எங்கெங்கே எது இருக்குதுன்னு சொல்லி இங்கே நீங்கள் பார்க்கலாம். கடல் வழியாக இது வருது பாருங்களேன். ஹைஃபா போர்ட் வழியாக ஒரு போர்ட்டுக்குள்ளே இப்படியெல்லாம் நுழைய முடியாது. எதுவும் நுழைஞ்சால் உடனே கேப்சர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு சாதாரணமாக எல்லா நாடுகளுமே பலத்தோடு இருக்கிற போது நாங்கள் தான் உலகத்துக்கே பெரிய ஆட்கள் சொல்லி காட்டிக் கொண்டிருந்த இஸ்ரேலுடைய போர்ட் சிட்டிக்குள்ளேயே போறாங்க. போகும்போது ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல பாருங்க. இதெல்லாம் அந்த போர்ட்டினுடைய பகுதிகளுடைய முக்கியமான காட்சியை காட்டுறாங்க. வெஹிக்கிள் பார்க் திட்ட தெளிவாக தெரியுது. எல்லாமே தெளிவாக தெரியுது. வாகனங்கள் போகிறது, போக்குவரத்து அச்சு அசலாக. இன்றைக்கு நெத்தனியாவுக்கு தூக்கத்தை கெடுத்த ஒரு வீடியோவாக இது மாறி இருக்கிறது. ஹைஃபாவினுடைய ஹைவே ஃபுல்லாக காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கெங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி முழு பகுதிகளையும் தான் இவங்க காட்டி கொண்டிருக்கிறாங்க. இது வந்து அந்த போர்ட் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி. இங்கே நீங்கள் ஒவ்வொரு பகுதி பாருங்கள். இது ஒரு ரவுண்ட் போர்ட் தாண்டி போய் கொண்டிருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான இடத்தை அவங்க காட்ட போகிறாங்க. அதாவது இந்த பகுதி கப்பல்களை திருத்தம் செய்யக்கூடிய, கப்பல்களை ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி. கப்பல்களை வச்சு சேவிஸ் பண்ணக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியை காட்டினாங்க. இந்த ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே வந்து என்னென்னு கேட்டால் இராணுவ தலைமையகங்கள், கடற்படையினுடைய தலைமையகங்கள் என்று சொல்லி ஒவ்வொன்றும் தனித்தனி. எல்லாம் அதுக்கு ரொம்ப நெருக்கமாக கப்பல் கடலை ஒட்டித்தானே எல்லாமே இருக்கும். அது மாதிரி ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது. இது அவர்களுடைய துறைமுகத்தினுடைய இன்னும் பல பகுதிகளை அவங்க காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்தெந்த இங்கே கப்பல்கள் நிற்கக்கூடிய காட்சியெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இது அந்த துறைமுக மெயின் பகுதியாக அவங்க காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம மேப்ல எடுத்தா பார்த்தாலே இப்படி தான் அந்த துறைமுகம் இருக்கு. இங்க பார்க்கலாம். இது வந்து கப்பல் நிறுத்தக்கூடிய ஒவ்வொரு பிளாட்ஃபார்முகளாக இருக்கிறது. கப்பல்களை கொண்டு வந்து இந்த இடங்களில் தான் நிறுத்துவாங்க. அந்த ஒவ்வொன்றையும் அவங்க காட்டுறாங்க. எந்தெந்த பகுதி எங்கெங்கே இருக்குதுன்னு. குறிப்பாக இந்த பகுதிங்கிறது இந்த ஏரியாங்கிறது வந்து அவர்களுடைய நீர்மூழ்கி கப்பல்களுடைய பகுதிகளாக இருக்கிறது. நீர்மூழ்கி கப்பல்களை கொண்டு வந்து அந்த இடத்துல அவங்க இதெல்லாம் பார்ப்பாங்க. இது ஒவ்வொன்றும் கப்பல்கள் நிறுத்தக்கூடிய கப்பல் நிற்கிறதையும் பார்க்கலாம். நீங்கள் கப்பல் இப்போ போக்குவரத்து இல்லை, அதனால் ஏற்கனவே நிறுத்தப்பட்ட கப்பலுடைய காட்சிகளை காட்டுறாங்க. இங்கெல்லாம் கப்பல்கள் நிற்கக்கூடிய 1-2 கப்பல்கள் நிற்கிறது. போட் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. அவங்களோட வீடியோவிலே அது பதிவாக இருக்குது. ஒரு போட் ஒன்று வருகிற காட்சிகளையும் நீங்கள் பார்க்க முடியும். அதில் ஒவ்வொரு இடத்தையும் காட்டுறாங்க. இது என்ன, இது என்ன, இது என்ன, இது என்னன்னு சொல்லி இஸ்ரேல் இராணுவத்துக்கே பாடம் எடுத்துருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்தையும் அப்படி எடுத்து காட்டக்கூடிய பகுதிகள், கப்பல் நிறுத்தக்கூடிய இடங்கள், கப்பல் ரிப்பேர் பண்ணக்கூடிய இடங்கள், ஒவ்வொரு காட்சிகளாக திரும்ப 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 என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் போர்ட்டினுடைய பகுதிகளை அவங்க இங்கே 2 கப்பல் நிற்கிறத பார்க்கலாம். நீங்கள் இது ஒரு பெரிய கப்பல், சிறிய கப்பல். இங்கே பெரிய கப்பல், சிறிய கப்பல். இதில் இந்த பக்கம் ஒரு பெரிய கப்பல், சிறிய கப்பல். ரொம்ப ஜூம் எடுத்துருக்கிறாங்க. ஜூம் எடுத்து காட்டுறாங்க. இங்கே 2 பெரிய கப்பல், பெரிய கப்பல்கள் 2. இங்கே சின்ன சின்ன போட்டுகள் நிற்கக்கூடிய காட்சி. தொங்கல் வர்றாங்க பாருங்கள். எல்லாத்தையுமே அவங்க எடுத்து துல்லியமாக காட்டியிருக்கிறார். இது இன்னும் ஓவராக எடுத்து காட்டுறாங்க. இதுதான் அவர்களுடைய இது ஒரு கப்பல் மாதிரி இருந்ததுக்கு கப்பல் வந்து நிற்கக்கூடிய போர்ட்டை தான் மொத்தமாக எடுத்து காட்டுறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு பகுதிங்கிறத பாருங்கள். இது அந்த அவருடைய ஒரு பெரிய கப்பல் ஒன்று அதாவது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய கடற்கரையை ஒட்டி நிறுத்தப்பட்டிருக்கிறது. நிறைய அந்த பொருட்களோடு வந்திருக்கக்கூடிய கப்பல் அது நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஜூம் ரொம்ப ஓவர் ஜூம் எடுத்துருக்கிறாங்க. எடுத்து காட்டுறாங்க. இங்கே பாருங்கள். அந்த பொருட்களோடு வந்திருக்க கப்பல்கள் தான் இது. துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருக்கு. இங்கே நிறுத்தப்பட்டிருக்கு. அந்த கிரேன் எல்லாம் தெரியுதா?
கிரேன்கள் எல்லாம் இருக்கக்கூடிய காட்சி. இங்கெல்லாம் நிறைய வாகனங்கள் எல்லாம் வந்து நிற்கக்கூடிய, பொருட்களை எடுத்துக்கொண்டு போகிறதுக்காக வந்திருக்கக்கூடிய வாகனங்கள் நிற்கக்கூடிய காட்சி. இதில் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். மொத்தமாக எந்த அளவுக்கு அவங்க துல்லியமாக இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறாங்கிறதுக்கு தான் இதை காட்டியிருக்கிறாங்க. ஹைஃபாங்கிறது இஸ்ரேலுடைய இதயமாக இருக்கிறது. இதயத்துக்குள்ளே போய் இதில் குறிப்பாக என்னென்னு கேட்டால் பெட்ரோல் வளங்கள், கேஸ் எல்லாமே இந்த பகுதிகளில் தான் அவங்க சேமித்து வச்சுருக்கிறாங்க. நிறைய பெட்ரோல், ஏன்னா கடற்கரையை ஒட்டி இருக்கிறதுனால பெட்ரோலியம் கார்பரேஷன் அவர்களுடைய இங்கே தான் இருக்கிறது. அதே போல் அவர்களுடைய கேஸ் வந்து சேமிப்பகம் இங்கே தான் இருக்கிறது. அதே மாதிரி அவர்களுடைய கடற்படை இராணுவ தலைமையகம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சாதாரண அவர்களுடைய ஐடிஎஃபினுடைய மிக முக்கியமான இடங்கள் இருக்கிறது. எல்லாமே மொத்தத்தில் என்னன்னு கேட்டால் ஹைஃபான்னா என்னங்கிறத மிக துல்லியமாக எடுத்து காட்டக்கூடிய ஒரு வீடியோவாக அவங்க இதை வெளியிட்டிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், எங்கே சுற்றி சின்ன ஒரு கார் போனால் கூட அதை துல்லியமாக எடுத்து காட்டும் வரைக்கும் இவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க என்று இன்றைக்கு நமக்கே இப்படி ஆச்சரியமாக இருக்கு. அந்த நாட்டுக்காரன் பார்த்தா காரி துப்ப மாட்டானா? இதை ஏண்டா இராணுவமுங்கிற அவ்வளோ பெரிய இடத்த வச்சிருக்கிறேன் என்று சொல்கிற, அப்படி இருக்கும்போது எங்கடா போச்சு உன்னுடைய திறமைகள் எல்லாம்? எல்லாத்தையும் கண்காணிக்கிறேன், அந்த நாட்டை கண்காணிக்கிறேன், இந்த நாட்டை கண்காணிக்கிறேங்கிறான். சொந்த நாட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய டைம் எடுத்து என்ன பண்ணியிருக்கிறான்னு கேட்டால் வீடியோ எடுத்திருக்கிறாங்க. அதை கண்காணிக்க முடியாத அளவுக்கு இவனுடைய லட்சணம் மாறி இருக்கிறது என்கிறத நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றையும் காட்டுறாங்க. அதாவது அவர்களுடைய அந்த பெட்ரோல் கிணறுகள், மற்ற ஐட்டங்கள் எதெல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் துல்லியமாக காட்டக்கூடிய விதமாக இந்த வீடியோவை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு மிக மிக முக்கியமான வீடியோவாக மாறி இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு பயங்கரமான வீடியோவை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இது இன்றைக்கு பாரிய சர்ச்சைகளை இஸ்ரேலுக்குள் உண்டாக்கி இருப்பது மட்டுமல்லாமல், இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வீடியோவை பற்றி ஒரு முக்கியமான குறிப்பு அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், அவர்களுடைய வான் பாதுகாப்பில் 100% தோல்வியை காட்டி இருக்கிறது. அவங்க உலகத்துக்கு என்னத்தை பீத்திக்கிட்டாலும் யதார்த்தமாக இஸ்ரேல் வான் பாதுகாப்பு ஃபெயிலியராக இருக்கிறது. உலகத்தில் அங்கே போ இங்கே போ அப்படி செய்வோம் இப்படி செய்வோம்லாம் சொன்னாங்க. ஆனால் ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு அவர்களுடைய வடக்கு எல்லை நார்த்து பகுதிகள் என்பது சந்தேகத்திற்கிடமான பகுதிகளாக மாறி இருக்கிறது. இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இந்த செய்தி சொல்லக்கூடிய மிக முக்கியமான தகவல் என்னென்று சொன்னால், எந்த நேரத்திலும் இஸ்ரேலை நாங்கள் எதுவும் செய்ய முடியும் என்று ஹெஸ்புல்லாக்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே காசாவினுடைய யுத்தம் நின்றால் நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் என்றும் திரும்ப திரும்ப அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஹெஸ்புல்லாக்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இழப்பதற்கு ஒன்றுமில்லை. இஸ்ரேலை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுடைய மக்களை காப்பாற்ற வேண்டும், அது இதுன்னு 1000 பிரச்சனை இருக்குது. அப்படி இருக்கும்போது, ஏன்னா ஹிஸ்புல்லாக்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு லெபனானுடைய அரசாங்கத்துக்கே முடியாது என்கிற ஒரு நிலை இருக்கிறதுனால அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே ஹிஸ்புல்லாக்கள் தாக்க நினைத்தால் கண்டிப்பாக தாக்குவார்கள் என்கிற அளவுக்கு தற்போது இந்த வீடியோவை வெளியிட்டு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அதுதான் கிட்டத்தட்ட 8663 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்தவர்களை ரீஹபிலிட்டேஷன் புனர்வாழ்வு மையங்களுக்கு அனுப்பி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஏன்னா உள்ள போய் சண்டை போட்டு மன நிம்மதி இல்லாமல் பைத்தியமா சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா விழுகிற அடி அவ்வளவுக்கு இருக்குது. அதனால ரீஹபிலிட்டேஷன் சென்டர்களுக்கு அனுப்பி அவர்களை புனர்வாழ்வு அளிக்க வேண்டி இருக்கிறது. பதறிக்கிட்டு இருக்கிறாங்க, உளறிக்கிட்டு இருக்கிறாங்க, பைத்தியமா சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற காரணத்தினால அவர்கள் புனர்வாழ்வு மையங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். 8663 பேர் இப்படி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் இறுதியாக இன்னும் ஒரு முக்கியமான செய்தியையும் சுருக்கமாக சொல்வோம். விரிவாக தனியான ஒரு வீடியோ வெளியிட இருக்கிறோம். அதாவது சவுதி அரேபியாவுக்கு ஒரு முக்கியமான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை சவுதி அரேபியா பயன்படுத்த போகிறது என்கிறதும் இன்றைக்கு தெளிவாக நாம் பார்க்க முடியும். அதாவது கடந்த ஒரு 2 வாரங்களுக்கு முன்பதாக அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலே இருந்த 80 ஆண்டு கால ஒப்பந்தம் முடிவுக்கு வந்திருக்கிறது. அதாவது பெட்ரோலை கண்டுபிடிக்கப்பட்டதோட பெட்ரோல் பிசினஸுக்கு நாங்கள் பெட்ரோலை எடுத்து உங்களுக்கு எல்லா வேலையும் நாங்கள் பண்ணி தருவோம்,
ஆனால் நீங்கள் பெட்ரோலை விற்கும் போது டாலரில் தான் விற்பனை செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஒப்பந்தத்தை அன்றைய சவுதி அரசோடு அன்றைய அமெரிக்க அரசாங்கம் வைத்து கொண்டது. இது 80 ஆண்டுகளுக்கு நீடிக்கும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதனால தான் சவுதி அரேபியா பெட்ரோல் பிசினஸை மொத்தமாகவே டாலரில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. உதாரணமாக நம்ம நாட்டில் கிரைசிஸ் ஏற்பட்டதா இல்லையா, அந்த நேரத்தில் பெட்ரோல் வாங்கணுமாக இருந்தால் கூட நமக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்னன்னா டாலர் இல்லைங்கிறது தான். எந்த நாடாக இருந்தாலும், அது இந்தியாவாக இருந்தாலும் பாகிஸ்தானாக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் சவுதிட்ட இருந்து பெட்ரோல் வாங்கணுமாக இருந்தால் டாலரில் பணம் செலுத்தணும். அவங்க நாட்டில், நம்ம நாட்டில் ருபீஸ் இருக்கிறது, இந்தியாவில் இந்தியன் ருபீஸ் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு கரன்சி இருந்தாலும் அந்த கரன்சியை வச்சு பெட்ரோல் வாங்க முடியாது. சவுதியிடமிருந்து வாங்குறதாக உலகத்திலே மிக பிரம்மாண்டமான பெட்ரோல் விற்பனையாளர்கள், ஈவன் ஓஐசியினுடைய ஒபெக்கினுடைய தீர்மானங்களை எல்லாம் முடிவெடுக்கக்கூடியவர்கள், குறிப்பாக இந்த பெட்ரோல் பிசினஸ் பண்ணக்கூடிய ஒபெக் நாடுகளுடைய தீர்மானங்களையே அடுத்த கணம் மாற்றக்கூடிய பலம் பெறுகிற அளவுக்கு மிக பிரம்மாண்டமான விற்பனையாளர்கள் சவுதி அரேபியா என்கிற காரணத்தினால அவர்கள் இந்த ஒப்பந்தத்துக்குள்ள மாட்டிக்கொண்டார்கள். ஆரம்பத்தில் எப்படியாவது பெட்ரோலை எடுத்துக்கிறணும், நாட்டை வளப்படுத்திக்கிறணும்ங்கிறதுக்காக இந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கலாம். ஒப்பந்தம் போட்டதற்கு பிறகுதான் அவர்கள் புரிந்து கொண்டார்கள், மொத்தமாக நாம் அமெரிக்காவிடத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். அவங்களோட டாலரில் தான் பிஸ்னஸ் பண்ணணும்னு வரும்போது டாலரை அவன் தீர்மானிப்பான். ஒரு டாலர் எவ்வளவு, அதுக்கு மதிப்பு என்ன, மரியாதை என்னங்கிறத அவன் தீர்மானிப்பான். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாலருடைய விலையை வச்சு தான் நம்ம நாட்டினுடைய கரன்சி நம்ம பல கட்டங்களில் முடிவெடுக்க வேண்டி வரும். டாலர் ரேட் இன்னைக்கு எவ்வளவு, நம்ம நாட்டு ரேட் எவ்வளவு என்று முடிவெடுக்கிற அளவுக்கு அவனுடைய டாலர் மதிப்பை வச்சுக்கிட்டான். எல்லாமே டாலரில் பிசினஸ் பண்ணணும். இதை உடையிற இடம் என்னன்னா ரஷ்யா உடைத்தது. அது எப்படி உடைத்ததுங்கிற தனியான நம்ம போட இருக்க அந்த வீடியோவில் சொல்கிறோம். அதே மாதிரி சீனா உடைத்தார்கள். இப்படி ஒவ்வொரு நாடாக வரும்போது சவுதி மட்டும் அந்த கண்ட்ரோலில் இருந்து கொண்டிருந்தாங்க. 80 ஆண்டு கால இந்த ஒப்பந்தம் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பதாக முடிவுக்கு வந்துவிட்டது. எனவே சவுதி அரேபியா மீண்டும் இதை நாங்கள் மீள் ஒப்பந்தம் செய்ய போகிறோம் என்று அறிவிக்கவில்லை, இதை தொடரமாட்டோம் என்று அறிவித்து விட்டார்கள். தொடரமாட்டோம் என்ன அர்த்தம்னா, இனிமே டாலர்ல மட்டும்தான் அவங்க பெட்ரோல் விற்கணுங்கிற எந்த ரூலும் அவங்களுக்கு கிடையாது. அமெரிக்காவுக்கு டாலர்ல விற்பாங்க, சீனாவா இருந்தா சீனாவினுடைய கரன்சில விற்பாங்க, ஸ்ரீலங்கா விரும்பினா ஸ்ரீலங்காவோட ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டா ருபீஸ்லேயே ஸ்ரீலங்கா என்ன பண்ணலாம்னா அவங்களோட டீல் பண்ண முடியும். நம்ம நாட்டு காசை நம்ம கொடுத்து அவங்க கிட்ட இருந்து பெட்ரோல் வாங்க முடியும். அப்படிதான் கடையில் போனால் அப்படி தானே பண்ணுவோம். அது மாதிரி பண்ணுவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால இனிமேல் ஜப்பானுடைய எண்ணில், ஸ்ரீலங்காவினுடைய ருபீஸில், இந்தியாவினுடைய ருபீஸில், மால்டீவ்ஸில், இப்படி ஒவ்வொரு நாட்டினுடைய கரன்சியோடு அவங்க நினைச்சா பண்ண முடியும். ஆனால் அந்த ருபீஸ் அளவுக்கு அவங்க வருவாங்கன்னு சொல்ல முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், பெரிய பெரிய நாடுகள் இருக்கா இல்லையா, சில நேரம் இந்தியாவுடைய ருபீஸில் அவங்க பிஸ்னஸ் பண்ணுவதற்கு ரெடி ஆகலாம். ஏன்னா பெரிய நாடு, மிக பிரம்மாண்டமான மக்கள் தொகை கொண்டது, உலகத்திலேயே மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட நாடுகளுடைய பட்டியலில் முதலிடம் என்கிற அளவுக்கு சீனாவை பின்தள்ளிடுமோ என்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டோட சீனாவோட அவங்க வந்து சீனாவினுடைய ருபீஸில் நாங்கள் பிஸ்னஸ் பண்ண யோசிக்கிறோம்ங்கிறாங்க. அதே மாதிரி இந்தியா கோரிக்கை வைத்தால் இந்தியாவினுடைய ருபீஸ்லேயே அவங்க என்ன பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்தியா ருபீஸில் அவங்க பண்ண ரெடி ஆயிடுவாங்கன்னா ஸ்ரீலங்கா மாதிரி நாடுகளுக்கு பெரிய ஒரு உதவியாக அது மாறிவிடும். இப்படி சீனாவோடு ரஷ்யாவோடு ஒவ்வொரு நாடுகளும் அவர்களுடைய பணத்தோடு மட்டுமில்லாமல் பிட்காயின்லையும் நாங்கள் பிஸ்னஸ் பண்ண தயாராகிறோம் என்கிற செய்திகளையும் சவுதி அரேபியா அறிவித்திருக்கிறது. உண்மையை சொல்ல போனால் இந்த விவகாரத்தில் ஒரு தைரியமான முடிவு. அமெரிக்காவோடு மட்டும் தங்கி நிற்காமல் நாங்கள் எல்லா நாடுகளோடையும் நிற்க போகிறோம் என்கிற அந்த முடிவு அமெரிக்காவுக்கு பலத்த பின்னடைவையும் பாரிய அடியையும் கொடுத்திருக்கிறது என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. இந்த எண்ணெய் அரசியல் சம்பந்தமாக இது எப்படி எங்கு போய் முடிந்திருக்கிறது என்பதை விரிவான ஒரு வீடியோவாக இன்ஷா அல்லாஹ் நம்ம போட இருக்கிறோம். அதில் நீங்கள் மேலதிக விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீனத்திற்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு தொழுகையிலும் இஸ்ரேலுக்கு எதிராக குனூத்து நாசிலாவை ஓதுவதற்கு மறந்து விடாதீர்கள். தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும், ஆயுத கலாச்சாரங்கள் அற்ற பயங்கரவாதமற்ற நிம்மதியான மக்களாக நாம் அத்தனை பேரும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.